முத்தியால்பேட்டை வைத்திக்குப்பம் சுடுகாடு அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி முத்தியால்பேட்டை காவல் நிலைய எல்லைக்குட்பட்ட பகுதியில் சப் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாசம் தலைமையில் போலீசார் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டனர். அப்போது வைத்திக்குப்பம் அருகே உள்ள சுடுகாடு பகுதியில் மர்ம நபர் ஒருவர் அப்பகுதியை சார்ந்த இளைஞர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு கஞ்சா விற்பனை செய்து வருவதாக போலீசாருக்கு தகவல் கிடைத்தது. தகவல் அறிந்ததும் சப் இன்ஸ்பெக்டர் சிவபிரகாசம் தலைமையிலான போலீசார் சம்பவ இடத்திற்கு விரைந்து சென்று மர்ம நபரை மடக்கி பிடித்து சோதனை செய்தனர். அப்போது அவர் கஞ்சா வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து போலீசார் அந்த நபரிடம் நடத்திய விசாரணையில் முத்தியால்பேட்டை அம்பேத்கர் நகரை சார்ந்த சார்லஸ் என்கின்ற முருகன் என்பதும் பணம் சம்பாதிக்க கஞ்சா விற்பனையில் ஈடுபட்டதாக தெரிவித்தார். இதனைத் தொடர்ந்து போலீசார் சார்லஸ் என்கின்ற முருகன் மீது வழக்கு பதிவு செய்து கைது செய்தனர். தொடர்ந்து அவரை நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு மத்திய சிறையில் அடைத்தனர். மேலும் அவரிடமிருந்து 90 கிராம் கஞ்சாவையும் பறிமுதல் செய்தனர். புதுச்சேரியில் தனியார் மருத்துவமனை அருகே கஞ்சா விற்பனையில் ஈடுபட்ட தமிழக வாலிபரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரியில் விரைவில் தேர்தல் நடைபெறுவதையொட்டி எல்லைப் பகுதியான கனகசெட்டிகுளம் பகுதியில் போலீசார் தீவிர வாகன சோதனையில் ஈடுபட்டு வருகின்றனர். இதனையடுத்து நேற்று கனகசெட்டிகுளம் தனியார் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனை அருகே சந்தேகத்திற்கு இடமளிக்கும் வகையில் நின்று கொண்டிருந்தவரை பிடித்து போலீசார் விசாரணை மேற்கொண்டனர். அவர் முன்னுக்கு பின் முரணாக பதிலளித்ததை அடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டனர். அதில் அவர் பெரம்பலூர் மாவட்டம் ஆலத்தூர் தாலுகா கொளத்தூர் பகுதியை சார்ந்த பிரசாந்த் என்கின்ற படா கொம்பு வயது 34 என்பதும் தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டதில் அவர் சிகிச்சைக்காக சுற்றுலா பயணிகளுக்கு கஞ்சா விற்பனை செய்து வந்ததும் தெரிய வந்தது. பிரசாந்த் மீது வழக்கு பதிவு செய்து நீதிமன்றத்தில் ஆஜர்படுத்தி காலாப்பட்டு சிறையில் அடைத்தனர். போலி மொபைல் செயலியை பதிவிறக்கம் செய்து சாரம் பெண் ரூபாய் 2 லட்சத்தை மோசடி கும்பலிடம் எழுந்திருக்கிறார். புதுச்சேரி புதுசாரத்தை சார்ந்த பெண் கூகுள் பே ரிவார்ட்ஸ் மூலமாக குறைந்த விலையில் ஏர்பாட் வாங்குவதற்கான வவுச்சர் கிடைத்துள்ளது. இதனைக் கொண்டு ஏர்பாட்டுகளை வாங்க ஆன்லைனில் விண்ணப்பித்த போது அப்பெண்ணை தொடர்பு கொண்ட மர்ம நபர் மொபைல் செயலியை அனுப்புவதாகவும் அந்த செயலியை மொபைலில் பதிவிறக்கம் செய்து தனது வங்கியின் விவரங்களை பதிவு செய்யும்படி கூறியுள்ளார். இதை நம்பி அப்பெண் தனது வங்கிக் கணக்கு விவரங்களை பதிவிட்டு சிறிது நேரத்தில் அவரது வங்கிக் கணக்கிலிருந்து ரூபாய் 2,09,711 மர்ம நபர்கள் எடுத்து ஏமாற்றியுள்ளனர். அதேபோல வெளிநூரை சார்ந்த பெண் 8,000, லாஸ்பேட்டையை சார்ந்தவர் 5,000 என 3 பேர் சைபர் மோசடி கும்பலிடம் 2,22,711 ரூபாய் இழந்திருக்கிறார்கள். இதுகுறித்த புகாரின் அடிப்படையில் புதுச்சேரி சைபர் கிரைம் போலீசார் வழக்கு பதிந்து விசாரித்து வருகின்றனர். புதுச்சேரி ரெட்டியார் பாளையம் ஜவஹர் நகர் அருகே யாக்டோ ஃபவுண்டேஷன் நிறுவனத்தின் சார்பில் ஜவஹர் நகர் ஆட்டோ ஸ்டாண்ட் அருகே 4 ஆண்டுகளாக மதிய நேரங்களில் அன்னதானம் வழங்குவது வழக்கம். இந்நிலையில் நேற்று 14/3/2026 சனிக்கிழமையன்று மதியம் வழக்கம் போல யாக்டோ நிறுவனத்தின் ஊழியர் அன்னதானம் வழங்கிக் கொண்டிருந்தனர். அப்போது பாவலர் நகரை சார்ந்த ஆறுமுகம் என்பவர் மது அதிக அளவில் குடித்துவிட்டு வந்து அன்னதானம் வழங்கிய ஊழியரிடம் தகராறில் ஈடுபட்டார். அப்போது ஆபாச வார்த்தைகளில் ஆறுமுகம் பேசியதால் இருவருக்கும் இடையே வாய் தகராறு ஏற்பட்டது. இதனைத் தொடர்ந்து இருவரும் ஒருவருக்கொருவர் தாக்கிக் கொண்டனர். பிறகு அங்கிருந்து கலைந்து சென்றனர். இதனைத் தொடர்ந்து ஆறுமுகத்தின் மகன் மற்றும் நண்பர்கள் சிலர் யாக்டோர் நிறுவனத்திற்கு அத்துமீறி நுழைந்து அங்கு பணியில் இருந்த ஊழியரை சராமரியாக தாக்கும் காட்சிகள் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. இந்நிலையில் ரெட்டியார்பாளையம் காவல் நிலைய உதவி ஆய்வாளர் கலையரசு தகவலின் அடிப்படையில் வடக்கு பகுதி காவல் கண்காணிப்பாளர் ரகுநாயகன் உத்தரவின் பேரில் ஆய்வாளர் முத்துக்குமார் முன்னிலையில் உதவி ஆய்வாளர் கலையரசு தலைமையில் இரு தரப்பிடமிருந்து புகாரை பெற்று தீவிரமாக விசாரித்து கண்காணிப்பு கேமரா காட்சிகளை வைத்து யாக்டோ நிறுவனத்திற்குள் அத்துமீறி நுழைந்து உள்ளே தாக்கியவர்களை மீது வழக்கு பதியப்பட்டுள்ளது. மேலும் பிரச்சினைகள் ஏற்பட்டால் காவல் நிலையத்தை அணுக வேண்டுமே தவிர சட்டத்தை தன் கையில் எடுத்துக்கொண்டு நிறுவனங்களுக்குள் அத்துமீறி நுழைந்து பணியில் இருக்கும் ஊழியரை தாக்கும் கண்காணிப்பு கேமரா காட்சிகள் வெளியாகி புதுச்சேரி மக்கள் மத்தியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது. புதுச்சேரியில் மனிதநேய மக்கள் கட்சியின் எழுச்சி மாநாடு பிரமாண்டமாக நடைபெற்றது. மனிதநேய மக்கள் கட்சியின் சார்பில் மாநில உரிமைகளையும் சிறுபான்மையினரின் கோரிக்கைகளையும் வலியுறுத்தி எழுச்சி மாநாடு தட்டாஞ்சாவடி கமிட்டி மைதானத்தில் மிக பிரமாண்டமாக நடைபெற்றது. இந்த மாநாட்டில் உள்ளாட்சி முதல் நாடாளுமன்றம் வரை இஸ்லாமியர்களுக்கு உரிய அரசியல் பிரதிநிதித்துவம் வழங்கப்பட வேண்டும், கல்வி மற்றும் வேலைவாய்ப்பில் இஸ்லாமியர்களுக்கான இடஒதுக்கீட்டை
2 விழுக்காட்டிலிருந்து 6 விழுக்காடாக உயர்த்த வேண்டும். வக்ஃப் வாரியத்திற்கு தனி அமைச்சகம் அமைத்து உடனடியாக தலைவரை நியமிக்க வேண்டும். புதுச்சேரிக்கு தனி மாநில அந்தஸ்து வழங்க வேண்டும் உள்ளிட்ட பல்வேறு முக்கிய தீர்மானங்கள் முன்வைக்கப்பட்டன. மாமக மாநில தலைவர் பேராசிரியர் சட்டமன்ற உறுப்பினர் ஜவாஹிருல்லா மற்றும் மாநில பொதுச் செயலாளர் சட்டமன்ற உறுப்பினர் அப்துல் சமத் ஆகியோர் சிறப்புரையாற்றினர். இந்த மாநாட்டில் கூட்டணி கட்சியின் தலைவர் MP வைத்திலிங்கம், எதிர்க்கட்சித் தலைவர் சிவா மற்றும் கம்யூனிஸ்ட் கட்சிகள், விடுதலை சிறுத்தைகள், மக்கள் நீதி மையம் உள்ளிட்ட பல்வேறு கட்சி நிர்வாகிகள் வாழ்த்துரை வழங்கினார்கள். மாவட்ட தலைவர் சஹாபுதீன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்வில் ஆயிரக்கணக்கான தொண்டர்கள் மற்றும் பொதுமக்கள் கலந்து கொண்டனர். புதுச்சேரி மாநிலத்தின் உரிமைகளை மீட்டெடுக்கவும் சமூக நீதியை நிலைநாட்டவும் இந்த மாநாடு ஒரு முக்கிய மைல்கல்லாக அமைந்தது. புதுச்சேரி பொது ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கம் சார்பில் பொதுத் தேர்வில் சாதனை படைத்த சங்கத்தின் உறுப்பினர்களின் மாணவ மாணவிகளுக்கு சீனியர் SP கலைவாணன், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் ஆகியோர் பரிசுகளை வழங்கி பாராட்டினார்கள். புதுச்சேரி பொது ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கம் சார்பில் 10 மற்றும் 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற சங்க உறுப்பினர்களின் மாணவ மாணவிகளுக்கு பரிசளிப்பு விழா லெனின் வீதியில் உள்ள கீர்த்தி மஹாலில் நடைபெற்றது. சங்கத்தின் தலைவர் பிரபாகரன் தலைமையில் நடைபெற்ற விழாவில் 12 இயக்குநர்கள் மற்றும் நிர்வாகிகள் முன்னிலை வகித்தனர். இந்த விழாவில் சிறப்பு விருந்தினராக சீனியர் SP கலைவாணன், கூட்டுறவு சங்கங்களின் பதிவாளர் இளங்கோவன் ஆகியோர் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுத் தேர்வில் வெற்றி பெற்ற 270 மாணவ மாணவிகளுக்கு சான்றிதழ் மற்றும் ஊக்கத்தொகை வழங்கி பாராட்டினார்கள். இந்த நிகழ்ச்சியில் புதுச்சேரி பொது ஊழியர்கள் கூட்டுறவு கடன் சங்கத்தின் நிர்வாகிகள், உறுப்பினர்கள், பெற்றோர்கள் உட்பட பலரும் கலந்து கொண்டனர். 108 கிராம பஞ்சாயத்துகளுக்கு வழங்க வேண்டிய 29 அதிகாரங்களை அரசு வழங்கவில்லை என்று மக்கள் முன்னேற்றக் கழகம் குற்றம் சாட்டியுள்ளது. சட்டசபையில் தாக்கல் செய்யப்பட்ட CAG அறிக்கைகள் 74வது சட்ட திருத்தத்தின்படி நகராட்சிகளுக்கு வழங்க வேண்டிய 18 அதிகாரங்களில் வெறும் 4 மட்டுமே வழங்கப்பட்டுள்ளன. 200க்கு பின் உள்ளாட்சி தேர்தல் நடத்தாதது மிகப்பெரிய அரசியலமைப்பு மீறல் என்று சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இதுகுறித்து புதுச்சேரி மாநில மக்கள் முன்னேற்றக் கழகம் வெளியிட்டுள்ள அறிக்கையில் 14 ஆண்டுகளாக உள்ளாட்சி அமைப்புகளை முடக்கி வைத்திருக்கும் இந்த அரசு பதவியில் நீடிக்க தார்மீக உரிமை இல்லை. 73வது சட்ட திருத்தத்தின்படி 108 கிராம பஞ்சாயத்துகளுக்கு வழங்க வேண்டிய 29 அதிகாரங்களையும் அரசு வழங்கவில்லை. இதுகுறித்து பிரதமர் மற்றும் குடியரசுத் தலைவரின் கவனத்திற்கு கொண்டு சென்று உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என்றும் அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. புதுச்சேரி AG பத்மாவதி மருத்துவமனையில் 6வது நீரிழிவு நோய் மருத்துவ கருத்தரங்கு நடைபெற்றது. புதுச்சேரி AG பத்மாவதி மருத்துவமனையில் 6வது நீரிழிவு நோய் மருத்துவ கருத்தரங்கு சிறப்பாக நடைபெற்றது. இந்த கருத்தரங்கில் மருத்துவமனையின் தலைமை மற்றும் நிர்வாக இயக்குநர் டாக்டர் இளங்கோவன் தொடங்கி வைத்தார். கருத்தரங்கில் பல்வேறு துறைகளில் சிறப்பு மருத்துவர்கள் கலந்து கொண்டு நீரிழிவு நோயை மையமாக கொண்டு பல முக்கிய தலைப்புகளில் உரையாற்றினர். தலைமை சிறப்பு நீரிழிவு நோய் நிபுணர் டாக்டர் S. அருள்முருகன் நீரிழிவு மற்றும் உடல் பருமன் நடைமுறைகள் பின்பற்ற வேண்டிய நெறிமுறைகள் என்ற தலைப்பில் உரையாற்றினார். நீரிழிவால் ஏற்படும் இதய பாதிப்புகள் குறித்து தலைமை இதய நிபுணர் டாக்டர் சிந்து இளங்கோவன் மற்றும் இதய மருத்துவர் டாக்டர் ஆனந்தராஜ் ஆகியோர் விளக்கம் அளித்தனர். நீரிழிவு மருந்துகள் சிகிச்சை குறித்து டாக்டர் தரண்குமார், இன்சுலின் பயன்பாடு குறித்து டாக்டர் ஷேக் அன்வர் உசேன் உரையாற்றினர். சிறுநீரக பாதிப்புகள் குறித்து தலைமை சிறுநீரகவியல் நிபுணர் டாக்டர் K. குமார் உரையாற்றினார். நரம்பு பாதிப்பு குறித்து தலைமை நரம்பியல் நிபுணர் டாக்டர் பாலசுந்தரன் மற்றும் கண் பாதிப்பு குறித்து கண் மருத்துவர் டாக்டர் விஜயபிரியா உரையாற்றினர். நீரிழிவு நோயின் தொற்று, தடுப்பு மற்றும் தடுப்பூசி தொடர்பாக சிறப்பு குழந்தைநல மருத்துவர் டாக்டர் முத்துக்குமார் விளக்கம் அளித்தார். கர்ப்பகால நீரிழிவு தொடர்பாக தலைமை மகப்பேறு மருத்துவர் டாக்டர் இந்திரா ஸ்ரீனிவாசன் மற்றும் சிவலட்சுமி ஆகியோர் உரையாற்றினர். மருத்துவ கண்காணிப்பாளர் டாக்டர் CS ஆதிகணேஷ் மற்றும் புரொஃபசர் நாச்சியப்பன் ஆகியோர் நன்றி உரை வழங்கி நிகழ்ச்சியை நிறைவு செய்தனர். இந்த கருத்தரங்கில் புதுச்சேரி மற்றும் தமிழ்நாட்டிலிருந்து திரளான மருத்துவர்கள் கலந்து கொண்டு பயனடைந்தனர். காரைக்காலில் மகளிர்களை சந்தித்த லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அருகில் நின்று எங்களது குறைகளை கேட்டறிந்த எளிமையான தலைவர் எங்களுக்கு கிடைத்ததில் பெருமிதம் என்று கூறிய பொதுமக்கள். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களின் தலைமையில் நடைபெற்றது.
மகளிரணி மற்றும் நிர்வாகிகள் ஒவ்வொருவராக அறிமுகம் செய்து கொண்டு காரைக்கால் மாவட்டத்தில் நிலவும் பிரச்சினைகள் குறித்து தெரிவித்தனர். கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் அனைத்து பிரச்சினைகளுக்கும் உடனடியாக நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்தார். பின்னர் ஆலோசனைக் கூட்டத்திற்கு வந்த மகளிர்கள் கட்சித் தலைவர் சார்லஸ் மார்டினுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். அருகில் நின்று எங்களது குறைகளை கேட்டறிந்து இவ்வளவு எளிமையான தலைவர் எங்களுக்கு கிடைத்ததில் பெருமிதம் கொள்வதாக தெரிவித்தனர். காரைக்கால் தெற்கு தொகுதிக்குட்பட்ட கலையங்கட்டி மதக்கு பகுதிகள் ஆற்றங்கரை ஓரத்தில் வசிக்கும் குடியிருப்பு வாசிகள் அடிப்படை வசதிகள் வேண்டி லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்களிடம் கோரிக்கை விடுத்தனர். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் தெற்கு தொகுதிக்குட்பட்ட கலையங்கட்டி மதக்கு பகுதிகள் ஆற்றங்கரை ஓரத்தில் சுமார் 65 குடும்பங்கள் வசித்து வருவதாகவும் அங்கு வசிக்கும் பொதுமக்கள் அடிப்படை வசதிகள் இல்லை என்றும் புகார் தெரிவித்தனர். இந்நிலையில் புகாரை தொடர்ந்து காரைக்கால் மாவட்ட பொதுச் செயலாளர் அப்துல் ஃபாசித் ஏற்பாட்டில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் நேரில் சென்று பார்வையிட்டார். மேலும் கூரைகளில் தார்பாய் கொண்டு மூடி வருவதாகவும் மழை காலங்களில் சிரமமாக இருப்பதாகவும் கழிவறை வசதிகள் இல்லை என்றும் பள்ளி செல்லும் குழந்தைகள் கைக்குழந்தைகளை வைத்து சிரமப்படுவதாகவும் வேதனையுடன் தெரிவித்தனர். முன்னதாக அங்கு வசிக்கும் மக்களுக்கு நலத்திட்ட உதவிகளை வழங்கினார். இந்நிலையில் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் சார்லஸ் மார்டின் கூறுகையில் சட்டமன்ற உறுப்பினர் வாக்கு சேகரிக்க மட்டும் வராமல் மக்களின் வாழ்வாதாரத்தை தெரிந்து அவர்களது நலத்திட்ட பணிகளை செய்து கொடுக்க வேண்டும் என்றும் இங்கு வசிக்கும் மக்கள் நீண்ட காலமாக பட்டா இல்லாமல் இருக்கின்றனர். ஆற்றங்கரை ஓரத்தில் இருப்பதினால் விஷப்பூச்சிகள் விஷ ஜந்துக்களினால் மக்கள் அச்சத்துடன் வாழ்ந்து வருகின்றனர். எனவே தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் மாவட்ட நிர்வாகம் போர்க்கால அடிப்படையில் உடனடியாக நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் கேட்டுக் கொண்டுள்ளார். காரைக்காலில் லட்சிய ஜனநாயக கட்சியினருடன் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் ஆலோசனை நடத்தினார். புதுச்சேரி மாநிலம் காரைக்காலில் லட்சிய ஜனநாயக கட்சியின் நிர்வாகிகளின் ஆலோசனைக் கூட்டம் சிறப்பாக நடைபெற்றது. இந்த நிர்வாகிகள் சந்திப்பு கூட்டம் லட்சிய ஜனநாயக கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் தலைமையில் நடைபெற்றது. மகளிரணி மற்றும் நிர்வாகிகள் ஒவ்வொருவராக அறிமுகம் செய்து கொண்டு காரைக்கால் மாவட்டத்தில் நிலவும் பிரச்சினைகள் குறித்து தெரிவித்தனர். கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அனைத்து பிரச்சினைகளுக்கும் உடனடியாக தீர்வு காண நிறைவேற்றி தருவதாக உறுதியளித்தார். பின்னர் ஆலோசனைக் கூட்டத்திற்கு வந்த மகளிர்கள் கட்சித் தலைவர் சார்லஸ் மார்டினுடன் புகைப்படம் எடுத்து மகிழ்ந்தனர். அருகில் நின்று தங்களது குறைகளை கேட்டறிந்த இவ்வளவு எளிமையான தலைவர் தங்களுக்கு கிடைத்ததில் பெருமிதம் கொள்வதாகவும் தெரிவித்தனர். காரைக்கால் வடக்கு எல்ஜேகே கிளை அலுவலகத்தை தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் திறந்து வைத்தார். புதுச்சேரி மாநிலம் காரைக்கால் மாவட்ட வடக்கு தொகுதிக்குட்பட்ட லட்சிய ஜனநாயக கட்சியின் வடக்கு கிளை அலுவலகம் சிங்காரவேலர் சாலையில் திறந்து வைக்கப்பட்டது. மாநில பொதுச் செயலாளர் வழக்கறிஞர் முருகானந்தம் ஏற்பாட்டில் நடைபெற்ற இந்த விழாவில் கட்சியின் தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் குத்துவிளக்கேற்றி அலுவலகத்தை திறந்து வைத்தார். இதனைத் தொடர்ந்து அவருக்கு மலர் மாலைகள் அணிவித்து பரிவட்டம் கட்டி சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. நிகழ்ச்சியில் திரளான மகளிர்கள் உற்சாகமாக பங்கேற்றதும் குறிப்பிடத்தக்கது. விழாவைத் தொடர்ந்து தலைவர் ஜோஸ் சார்லஸ் மார்டின் அவர்கள் பொதுமக்களிடம் உரையாற்றினார். அப்போது இலங்கை அரசால் சிறைப்பிடிக்கப்படும் தமிழகம் மற்றும் புதுச்சேரி மீனவர்களை மீட்பது தொடர்பாகவும் பறிமுதல் செய்யப்பட்ட விசைப்படகுகளை விடுவிப்பது தொடர்பாகவும் கட்சி சார்பில் தீவிர நடவடிக்கைகள் எடுத்து வருவதாகவும் கூறினார். மேலும் இலங்கைக்கு வழக்கறிஞர் விசா பெற்று நீதிமன்றத்தில் நேரடியாக வாதாடும் முயற்சிகளும் மேற்கொள்ளப்பட்டு வருவதாகவும் தெரிவித்தார். காரைக்காலில் கந்துவட்டி கொடுமையால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பெரிதும் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் கந்துவட்டியை முற்றிலும் தடுக்க உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்படும் என்றும் அவர் கூறினார். புதுச்சேரி யூனியன் பிரதேசமாக இருப்பதால் மத்திய அரசின் ஒத்துழைப்புடன் வளர்ச்சி திட்டங்களை செயல்படுத்த முடியும் என்றும் மக்களின் நலனிற்காக கூட்டணி கட்சிகளுடன் இணைந்து செயல்பட தயார் என்றும் அவர் தெரிவித்தார். இறுதியாக வடக்கு தொகுதி மக்களுக்கும் கட்சிக்கு ஆதரவு மற்றும் ஒத்துழைப்பு அளிக்க வேண்டும் என்றும் அவர் கேட்டுக் கொண்டார். வில்லியனூர் தில்லைநகர் பூங்காவில் லயம் சிலம்பம் அகாடமி மாணவர்கள் கண்களை கட்டிக்கொண்டு சிலம்பம் அடவு முறைகளை தொடர்ந்து 45 நிமிடம் சுற்றி உலக சாதனை படைத்தனர். வில்லியனூர் தில்லைநகர் பூங்காவில் லயம் சிலம்பம் அகாடமி மாணவர்கள் கண்களை கட்டிக்கொண்டு சிலம்ப அடவு முறைகளை தொடர்ந்து 45 நிமிடம் சுற்றி உலக சாதனை நிகழ்ச்சியில் பங்கேற்றனர். இந்த நிகழ்ச்சிக்கு மோகித் கன்ஸ்ட்ரக்ஷன் மற்றும் காமாட்சி அம்பாள் அறக்கட்டளை நிறுவனர் ரவிக்குமார் தலைமையேற்று மாணவர்களுக்கு பரிசுகளை வழங்கி நிகழ்ச்சியில் சிறப்பித்தார். மேலும் சிறப்பு அழைப்பாளர்களாக
தேசிய நல்லாசிரியர் கலைமாமணி தண்டபாணி, ஆசிரியர் வாஞ்சிநாதன், நற்பணி மன்றம் ராமன், குமுகாயம் நண்பர்கள் வட்டம் பரசுராமன், கவிஞரேரு வாரிதாசனார் கலை இலக்கிய பேரவைத் தலைவர் முருகன், பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் குழு சரவணன், வில்வம் ஃபவுண்டேஷன் தசரதன், வாசவி கிளப் விஜயன், ஓய்வு பெற்ற காவல்துறை அதிகாரி பஞ்சராட்சரம், சமூக சேவகர் தனசேகரன் மற்றும் பெற்றோர்களும் நிகழ்ச்சிகள் பங்கேற்றனர். மேலும் நிகழ்ச்சிக்கான ஏற்பாடுகளை லயம் கல்ச்சுரல் அகாடமி சார்பில் சிலம்பம் ஆசிரியர் லயம் அன்புச்செகன் செய்திருந்தார். நிகழ்ச்சியில் திரளான மாணவ மாணவிகள் கலந்து கொண்டு பயிற்சி பெற்று தங்களது திறமைகளை வெளிப்படுத்தினர். மேலும் இந்த நிகழ்ச்சியில் மாணவர்கள், பெற்றோர்கள், ஊர் பெரியவர்கள் என திரளானோர் கலந்து கொண்டனர். முத்தியால்பேட்டை ரங்கவிலாஸ் தோட்டம் பகுதியில் ரூபாய் 14 லட்சம் மதிப்பில் புதிதாக அமைக்கப்பட்ட சுத்திகரிப்பு குடிநீர் நிலையத்தை தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் பூமி பூஜை செய்து மக்கள் பயன்பாட்டிற்காக திறந்து வைத்தார். புதுச்சேரி அரசு பொதுப்பணித்துறை மூலமாக முத்தியால்பேட்டை தொகுதிக்குட்பட்ட ரங்கவிலாஸ் தோட்டம் வடக்கு மண்டல மேல்நிலை நீர்த்தேக்க வளாகத்தில் ரூபாய் 14 லட்சம் மதிப்பில் புதிதாக சுத்திகரிப்பு குடிநீர் நிலையம் அமைக்கப்பட்டு அதன் திறப்பு விழா வெகு விமரிசையாக நடைபெற்றது. விழாவில் தொகுதியின் சட்டமன்ற உறுப்பினர் பிரகாஷ்குமார் கலந்து கொண்டு தலைமை தாங்கி பூமி பூஜை செய்து மக்கள் பயன்பாட்டிற்காக சுத்திகரிப்பு குடிநீர் நிலையத்தை திறந்து வைத்தார். இதன் மூலமாக ரங்கவிலாஸ் தோட்டம், திருவள்ளுவர் நகர் மற்றும் அதனை சுற்றியுள்ள பகுதிகளை சார்ந்த குடும்பங்கள் பயன்பெறுவார்கள் என்பதும் குறிப்பிடத்தக்கது. இந்த நிகழ்ச்சியில் பொதுப்பணித்துறை குடிநீர் பிரிவு செயற்பொறியாளர் பக்தவக்ஷலம், உதவி பொறியாளர் ரமேஷ்குமார், இளைநிலை பொறியாளர் நடராஜன் மற்றும் தொகுதியின் என்ஆர் காங்கிரஸ் நிர்வாகிகள் உட்பட அப்பகுதி மக்கள் திரளாக கலந்து கொண்டனர். ரோட்டரி கிளப் ஆஃப் புதுச்சேரி, லெகசி மற்றும் ஏர்கோ ஹெல்த் கிளினிக் இணைந்து புதுச்சேரி குருமாம்பட்டு ஹவுசிங் போர்டு குடியிருப்போர் நலச்சங்கத்தின் ஒத்துழைப்புடன் இன்று காலை 9 மணி முதல் மாலை 4 மணி வரை புதுச்சேரி குருமாம்பட்டு சமுதாய நலக்கூடத்தில் மாபெரும் இலவச மருத்துவ பரிசோதனை முகாம் நடத்தப்பட்டது. இந்த முகாமை திட்டத் தலைவர் ரொட்டேரியன் சரவணன் அவர்கள் ஏற்பாடு செய்யப்பட்டு மாவட்ட உதவி ஆளுநர் ரொட்டேரியன் டாக்டர் கந்தன் முன்னிலையில் கிளப் தலைவர் ரொட்டேரியன் பழனி தலைமையில் மாவட்ட முன்னாள் ஆளுநர் 2022-2023 ரொட்டேரியன் பிடிஜி செல்வநாதன் துவக்கி வைத்து சிறப்புரையாற்றினார். தமிழ்நாடு அரசு மாவட்ட தொற்றுநோய் நிபுணர் டாக்டர் விஷ்ணுகுமாரன் எம்பிபிஎஸ் சிறப்பு விருந்தினராக கலந்து கொண்டு பொதுமக்களுக்கு சுகாதார விழிப்புணர்வு உரையாற்றினார். இந்த முகாமில் இரத்த அழுத்தம், நீரிழிவு நோய் பரிசோதனை, முழுமையான இரத்த பரிசோதனை, கண் பரிசோதனை, பெண்களுக்கான சிறப்பு பரிசோதனை, கர்ப்பப்பை வாய் புற்றுநோய் பரிசோதனை, மார்பக பரிசோதனை உள்ளிட்ட பல்வேறு பரிசோதனைகள் இலவசமாக மேற்கொள்ளப்பட்டன. மேலும் தேவையானவர்களுக்கு மருத்துவர் ஆலோசனையும் வழங்கப்பட்டது. நிகழ்ச்சியில் 2981 மண்டல செயலாளர் ரொட்டேரியன் கருணாநிதி, பொருளாளர் ரொட்டேரியன் மனோகரன் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். குருமாம்பட்டு நலச்சங்க தலைவர் முருகவேல், ரமேஷ், செயலாளர் சரவணன், பொருளாளர் ரகுராமன் ஆகியோர் முகாமை சிறப்பாக ஒருங்கிணைத்தனர். செயலாளர் ரொட்டேரியன் ரகுவரன் நன்றி உரை வழங்கினார். இதில் பெரும்பாலான பொதுமக்கள் கலந்து கொண்டு மருத்துவ ஆலோசனைகள் மற்றும் பரிசோதனைகள் பெற்று பயனடைந்தனர். சமூக நலன் கருதி மேற்கொள்ளப்பட்ட இந்த முயற்சியை பொதுமக்கள் பாராட்டினர். கோணிமுடுக்கு பகுதியில் அமைந்துள்ள ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. புதுச்சேரி மாநிலம் கூனிமுடுக்கிலிருந்து காட்டிரிக்குப்பம் செல்லும் பாதைகள் தமிழக பகுதியான வழுதாவூர் சேரநகர் பகுதியில் எழுந்தருளிருக்கும் ஆதி கைலாசநாதர் தியான திருக்குடிலில் மாலை சனி பிரதோஷ வழிபாடு நடைபெற்றது. முன்னதாக சுவாமிக்கு பால், தயிர், இளநீர், சந்தனம், விபூதி, பஞ்சாமிர்தம், பன்னீர் உள்ளிட்ட பல்வேறு திரவியங்களால் அபிஷேகம் செய்யப்பட்டது. தொடர்ந்து உலக நன்மை வேண்டி நடைபெற்ற கூட்டு வழிபாட்டில் திரளான பக்தர்கள் கலந்து கொண்டனர். இதனைத் தொடர்ந்து சுவாமிக்கு பூஜைகள் செய்யப்பட்டு மகா தீபாரதனை காண்பிக்கப்பட்டது. இதில் பக்தர்கள் திரளானோர் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். ஆரோவில் அடுத்த ஆலங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவில் மயான கொள்ளை உற்சவத்தை முன்னிட்டு பக்தர்களுக்கு மிளகாய் பொடி அபிஷேகம் நடைபெற்றது. ஆரோவில் அடுத்த ஆலங்குப்பம் அங்காள பரமேஸ்வரி அம்மன் கோவிலில் மயான கொள்ளை விழாவை முன்னிட்டு கடந்த 12ஆம் தேதி கொடியேற்றத்துடன் துவங்கியது. விழாவின் முக்கிய நிகழ்வாக தேர்வு செய்யப்பட்ட 3 பக்தர்களுக்கு 50 கிலோ மிளகாய் பொடி அபிஷேகம் மற்றும் தயிர், எலும்பிச்சை, மஞ்சள், பால், இளநீர் உள்ளிட்ட 6 வகையான சிறப்பு அபிஷேகம் வெகு விமர்சையாக நடைபெற்றது. இதில் பல்வேறு பகுதிகளிலிருந்து பக்தர்கள் கலந்து கொண்டனர். இந்த விழாவிற்கான ஏற்பாடுகளை பஞ்சாயத்தாளர்கள் மற்றும் ஊர் பொதுமக்கள் செய்துள்ளனர். மேலும் விழாவின் முடிவில் பக்தர்களுக்கு கோவில் சார்பில் 1000 பேருக்கு சமபந்தி அன்னதானமும் வழங்கப்பட்டது. மேட்டுப்பாளையம் கனரக வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில்
கத்தியுடன் சுற்றித் திரிந்த இளைஞரை போலீசார் கைது செய்தனர். புதுச்சேரி கோரிமேடு போலீசார் நேற்று ரோந்து பணியில் ஈடுபட்டிருந்தனர். அப்போது மேட்டுப்பாளையம் கனரக வாகனங்கள் நிறுத்தும் இடத்தில் சந்தேகப்படும்படி சுற்றித் திரிந்த நபரை பிடித்து சோதனை செய்தபோது அவர் கத்தியை மறைத்து வைத்திருந்தது தெரியவந்தது. இதனையடுத்து அவரை காவல் நிலையம் அழைத்து சென்று விசாரணை மேற்கொண்டது. செயின்ட்பால்பிட் பகுதியை சார்ந்த காக்காமுட்டை என்கின்ற மதன் வயது 21 என்றும் தெரியவந்தது. இதனையடுத்து வழக்கு பதிவு செய்து மதனை போலீசார் கைது செய்து சிறையில் அடைத்தனர்.